தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாள் உண்மையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாள். எல்லோருக்கும் நற்செய்தியை, அதாவது அவரவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நற்செய்தியை அளிக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாளை நாம் கருதுகின்றோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சியை தரக்கூடிய நற்செய்தியாகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் இருக்கின்றது. கிறிஸ்துவின் பிறப்பு நம் எல்லோருக்கும் இந்த நாளில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். மகிழ்ச்சி என்ற தலைப்பில் தான் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி அமைந்திருக்கின்றது. லூக்கா அதிகாரம் 2 இறைவார்த்தை 10. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். அந்த நாட்களில் மெசியா எப்போது வருவார், நம்மை மீட்க எப்போது இரட்சகர் பிறப்பார் என்று காத்திருந்த மக்களுக்கு நல்ல செய்தியாக நல்ல காலம் நம்முடைய வாழ்வில் வந்தது என்று சொல்லத்தக்க விதத்தில் வானதூதர் அவர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், மனமுடைந்து கலங்காதீர்கள், உங்களுடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று இந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அன்றைக்கு எல்லா மக்களுக்கும் அவர் தெரிவித்தார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் இறைவன் நமக்கும் சொல்லக்கூடியது, உங்கள் துயரத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்ற நற்செய்தியை நமக்கு தேவன் கொடுக்கின்றார். யோவான் அதிகாரம் 16 இறைவார்த்தை 20 இவ்வாறாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இந்த நாளில் நீங்கள் கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த காரியங்கள் இன்னும் நடக்கவில்லை? 3 மாதங்கள் ஜெபித்தேன். கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக அல்லது இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலாவது இந்த காரியம் நடக்கும் என்று நினைத்தேன். வேலையில் உயர்வு வரும் என்று நினைத்தேன். நோய் சுகமாகும் என்று நம்பினேன். ஆனால் நடக்கவில்லையே. இந்த துயரத்தில் நீங்கள் இருக்கலாம், புலம்பிக் கொண்டு தவித்து கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அழுவீர்கள், புலம்புவீர்கள், அதை பார்த்து மற்றவர்களும் மகிழ்வார்கள். இன்றைக்கு எதை குறித்து துயரப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அதை நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். இந்த நாள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்ற நற்செய்தி இன்னதென்றால், நீங்கள் இந்த நாட்களில் கடந்து கொண்டு வந்திருக்கின்ற அல்லது பயணித்து கொண்டிருக்கின்ற எல்லா துயரமான காரியமாக இருந்தாலும், கசப்பான காரியமாக இருந்தாலும், பிடிக்காததாக இருந்தாலும், அவை அனைத்தையும் இறைவன் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இறைவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை யாராலும் உங்களிடத்திலிருந்து அதை எடுக்க முடியாது. ஏனென்றால் பரத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய காரியம் இது. எந்த தனிப்பட்ட மனுஷனும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துயரத்தை நான் மாற்றுவேன், அதை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்ல முடியாது. அவன் கொடுக்கக்கூடிய இன்பம் தற்காலிகமானதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் துயரத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். நான் மாற்றிய மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாராலும் எடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக வார்த்தை வடிவில் கூறுகின்றார். யோவான் அதிகாரம் 16 இறைவார்த்தை 22 பார்க்கின்றோம், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு நல்லாளில் இறைவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை உங்களிடத்திலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. அதுதான் இந்த நாள் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தியாகவும் இருக்கின்றது. உங்கள் உள்ளத்திற்கு தெம்பூட்டக்கூடியதாகவும், வாழ்வை மாற்றக்கூடியதாகவும், கண்ணீரை துடைக்கக்கூடியதாகவும், துக்கத்தை ஆறுதல் படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த நற்செய்தி இன்னதென்றால், உங்கள் துயரங்கள், துன்பங்கள், கலக்கங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் இறைவன் இந்த நாளில் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இறைவனுடைய நற்செய்தியை பெற்றவர்களாய் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோம். ஆமேன். God bless you. மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும்
கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளமென்னும் ஆலயத்தில் உறைய வருகிறேன்.